பயணிகள் ஆட்டோவில் வணிக சரக்குகளை ஏற்றி செல்வதும் விபத்துகள் ஏற்படும் முன் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்களா? வணக்கம். செய்திகள் வாசிப்பது சுதாரவி. இனி விரிவான செய்திகள். கோவையில் பயணிகள் பயணிக்கும் ஆட்டோக்களில் பணியாளர்களை தவிர வணிகப் பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், காய்கறி மூட்டைகள் என்று அதிக அளவு பாரத்தை ஏற்றி செல்வதை கண்டித்தும், இதனால் தங்களது வணிக ரீதியாக ஓட்டும் 3 சக்கர வணிக ஆட்டோ முதல் 4 சக்கர டாடா வண்டி, மினிடோர் உள்பட வணிக ரீதியான வாகனங்களின் வருவாய் பாதிக்கப்படுவதோடு எங்களின் வாழ்வாதாரமும் மிக மோசமாக பாதிக்கப்படுகிறது என்று கோவை மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் திரண்டனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஓட்டுநர் ஜான் பீட்டர் மூர்த்தி கூறும்போது, எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் ஜான் பீட்டர். கோயம்புத்தூர் கணபதியில இருந்து வரோம். இங்க சுமார் ஒரு 100 ஆட்டோ டிரைவர்ஸ் வந்திருக்கோம். நாங்க எல்லாருமே லோடு வெஹிக்கிள் ஓட்டுறவங்க. டாடா ஸ்பீக்கர், தோஸ்து இது மாதிரி வண்டி ஓட்டுறவங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற மாதிரி பேசஞ்சர் ஆட்டோ வந்து எங்களோட லோடு எடுத்துட்டு போறாங்க. சமீப காலமா இந்த கோயம்புத்தூர்ல ஓடுற 170% பேசஞ்சர் ஆட்டோ எங்களோட லோடு வெஹிக்கிள் அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இதனால எங்களோட வாழ்வாதாரம் மொத்தமா பாதிக்குது. எங்களோட பிரச்சனை பெருசா இருக்கு. இது போக வந்துட்டு பாத்தீங்கன்னா, கேரளா கர்நாடகா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்க வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இன்டர்ல வண்டி எடுத்து ஓட்டுறாங்க, வாடகை எடுத்து ஓட்டுறாங்க. எங்களுக்கு இதனால எங்களோட வாழ்வாதாரம் போகுது. நாங்க எங்களோட வண்டியில ஆட்களை ஏற்றுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கிடையாது. எங்களுக்கு அதுக்கு ஃபைன் இருக்கு. பிளஸ் நாங்க கேரளா கர்நாடகா போய் லோடு எடுத்து ஓட்ட முடியாது. அப்படி எடுத்து ஓட்டினா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போலீஸ் வந்து எங்க மேல ஃபைன் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை கலெக்டர் நேரில் பார்த்து போன வாரம் மனு கொடுத்திருந்தோம். அதன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல அப்படின்றனால மேல்முறையீடு கொடுத்து இப்ப திரும்ப கலெக்டர் நேரில் பார்த்து பர்மிஷன் எடுத்திருக்கோம். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நார்த் ஆர்டிஓ வந்து நேரில் மீட் பண்ணி சொல்லியிருக்காங்க. சூப்பரிண்டென்டென்ட் கீதாவை வந்து எங்களோட மனுவை வாங்கி பரிசீலனை பண்ணி ஆர்டிஓ வந்து பேச சொல்லியிருக்காங்க. மேலும் அவர் கூறும்போது, மதுக்கரை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் கர்நாடகம் மற்றும் கேரளா மாநில 3 சக்கர கூட்ஸ் வண்டிகள் மிக அதிக அளவு இயக்கப்பட்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டினார். ஓட்டுநர்கள் சுயம்புராம், பூபதி, சரவணன், லியோ, ரமேஷ், சுரேஷ் உள்பட 100க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் குவிந்ததால் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டது.